ஹாப்பியா இருக்கேன். சத்தியமா இந்த அளவுக்கு லைஃப்ல சந்தோஷமா இருந்ததே கிடையாது. 1000 ஆட்டுக்குட்டிங்க ஹைதராபாத் வரைக்கும் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சத்தியமா இந்த அளவுக்கு லைஃப்ல சந்தோஷமா இருந்ததே கிடையாது. 1000 ஆட்டுக்குட்டிங்க கிட்டத்தட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என்னை தாண்டி என்னை தொட்டு செம்மையா போகுது. இந்த அளவுக்கு சந்தோஷமாலாம் இருந்ததே கிடையாது. இங்க பாருங்க, குட்டி ஆடலாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்பா பிடிச்சிட்டேன், குட்டி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டேன். போலண்ணா. அவங்க அம்மா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. விட்டுலாமா? ஓடு ஓடு ஓடு. அவங்க பாருங்க, அவங்க அம்மா வந்து கூட்டின்னு போகுது. இவங்க வந்து ஹைதராபாத் போறாங்க. குதிரையில தான் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்களே. ஹைதராபாத் வரைக்கும் 1000 ஆடுகளையும் மேய்ச்சின்னு போறாங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ஹாய். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ ஆடுங்களெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் ஒன்னா பார்த்ததே கிடையாது. பாய் ப்ரோ, பாய். ஐயோ அண்ணா பாய்ண்ணா. பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து 1000 கணக்கில் இருக்கு. 2000 ஆடுங்க வர போற வழி ஃபுல்லா ஆடுதான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டிங்களை வந்து மேய்ச்சிட்டு போறாங்க. இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் 2 குதிரை வச்சிருக்காங்க. அதுல சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் வச்சிடறாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லாவே ஆடுதான். அண்ணா பாய். எனக்கு குட்டி ஆடெல்லாம் தூக்கி கொடுத்தாங்க. செம்ம ஃபீல். ஒரு ஆட்டுக்குட்டி வேறு என் மேலே உச்சா போயிடுச்சு. ஓகே ஃபைன், பரவாயில்ல, செம்ம ஃபீலாக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கிடைக்க மாதிரிலாம் தெரில. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துப்பேன். நிறைய சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. சதீஷனா நல்லா இருக்குல்ல பார்க்குறப்போ? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்கள் அண்ணன் திவாகர் அண்ணா தான். இன்னைக்கு மட்டும் இவர் என்னை கூப்பிட்டு வரலன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்காது. தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ரொம்ப கஷ்டம்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இதை விட வேற எந்த கஷ்டமுமே இருக்காது. பாருங்க, ஹைதராபாத் வரைக்கும் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு போறாங்க. மாச கணக்கில் நடந்துன்னு இருக்காங்க. நைட்டு தூங்குறதுக்கு இடம் கிடையாது. ஏதோ கிடைக்கிற இடத்துல படுத்துப்பாங்க. ஆடுகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ரெண்டு பேர் வந்து 500 ஆடை பாத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் வந்து வேலை எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் என் வேலையே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தோணும், சே நம்ம நினைச்சதெல்லாம் கஷ்டம் இல்லடா, நம்மளோட நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. ஆமா, நான்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்து நிறைய திருந்திட்டேன். ஓ, அப்ப நம்மளுக்குலாம் ப்ரெஷர் கிடையாது, நம்மளாம் எவ்வளோ மேல் லக்கி அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இதுதான் கஷ்டமே. ஹைதராபாத் வரைக்கும் நந்தே போகணுமா, ஆடுங்களையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான்.